பருத்துறையில் அடிக்கிற வெயிலுக்கு அவிசாவளியில் மழையை பாருங்க. நீ என்ன செய்யணும்னு சொன்னால், நீ நல்லா படித்து ஒரு டாக்டர் இல்லாட்டி லோயர் அப்படி ஒரு வேலையில் எதிர்கணும். வந்தால் விட்டு போகிற லெவலில் இருக்குன்னு வாய்ப்பு வீடு ரிமோட் கார் ஒரு மேலே அண்ணா டாக்டர் ஆக்கினவன் நீ வந்துட்டு சிக்கன் என்ன ரசிச்சு ருசி சாப்பிட்ற ஆட்டையா இருந்தாலும் அங்கே நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும். என்ன பெரிய புத்தர் அதான் பருத்து ரோட்லேருந்து வர எல்லாருமே இந்த கோயிலில் நின்று கும்பிட்டு தான் போயினோம். அனைவருக்கும் வணக்கம். நான் பிரிஷன். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இல்லை பார்த்தா தெரியும். இப்போ காரில் வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். உண்மைக்குமே வந்துட்டு எங்கேடா போறீங்கன்னு யோசிப்பீங்கள். நோமெல்லாம் வந்துட்டு நாங்கள் கொழும்புல வந்து நாங்கள் நல்லா வந்து கொழும்புல நின்றாங்க. இப்போ கொழும்புல நிற்கைக்கு வந்துட்டு நாங்கள் இன்ட்ரோ எதுவுமே வந்துட்டு எடுக்கையில் வீடியோன்னு பதிவு செய்ய வந்து போட்டு இன்ட்ரோ ஒன்று எடுக்கையில் அப்படி வந்துட்டு கொழும்புல எல்லா வேலையை முடிச்சு போட்டு அப்படி நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்தான்னு சொன்னால் நாங்கள் இன்ட்ரோ எடுத்து கொடுத்து போட்டு நாங்கள் வீடியோ வந்து முழுசாக பார்க்கலாம். ஓகே சொல்லிச்சு அந்த வீடியோ பாருங்க. இன்றைக்கு நாங்கள் வந்துட்டு கொழும்பு போகிறோம். அதாவது நான் இப்போ வந்து இங்கே நிற்கிறேன் எங்கள் இடத்துல. ஆனால் நான் அங்கே நிற்கிற மாதிரி வந்து கதைச்சு கொள்கிறேன். அதாவது வந்து இன்றைய தினம் நாங்கள் வந்துட்டு கொழும்பு போகிறோம். கொழும்பு போய் கொழும்புல வந்துட்டு வித்தியாசமான அனுபவங்களை வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நாங்கள் சாப்பிட்றது மற்றும் வந்து வித்தியாசமான இடங்கள் மற்றும் அங்கே வந்துட்டு கூடுதல் தெரியும். எல்லா இடமே வந்துட்டு அங்கே காண்டி சைடில் மேலே பக்கங்கள் அதுவும் எல்லாத்தையுமே உங்களுக்கு நாங்கள் தொடர்ச்சி அதை காட்டி கொண்டு இருப்போம். நமக்கு வந்து பார்க்குறதுக்குமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லிக்கொண்டு இப்போ நான் என்னத்துக்காண்டி போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வந்து ஒரு வாகன அலுவலாக தான் வந்துட்டு கொழும்பு போக போகிறோம். கொழும்பு போயிட்டு வந்துட்டு இத்தனை நாள் வர்றோம்னு தெரியல, கண்டிப்பாக தெரியல. என்ன மாதிரி வேலையில் நடக்குது, என்ன மாதிரி செய்யணும்ன்றதை கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களுமே வந்து தொடர்ச்சியாக வீடியோ பார்த்து வந்துருக்கோம். வீடியோ போராக கொண்டு சேனல்காரன் ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பே பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் போடக்கூடிய வீடியோவில் வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கோம். ஓகே இப்போ வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு முழுமையாக பார்த்து போட்டு வந்து கருத்துக்களை வந்து சொல்லுங்கள். ஓகே போகிறதுக்கு வந்து நிறைய நேரமாக நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு அங்கே அவிசாவில் அங்கே பக்கமில் வந்து போக வேண்டி வரும். எல்லாம் போவோம். முண்டைக்கு வந்துட்டு ஒரே ஓட்டங்களாக தான் இருக்க போது. சாப்பாடு என்னமே தெரியல. இப்போ பாய் தான் வந்து ஓடிக்கொண்டிருக்கார். ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் வந்துட்டு அங்கே போயிட்டு என்ன மாதிரி சொல்லி கண்டினியூவாக பார்க்கலாம். சரியோ? பருத்துறையில் அடிக்கிற வெயிலுக்கு எங்கே இது அவிசாவளி அவிசாவளியில் மழையை பாருங்க. மழைக்கும் ஏசி போடாமல் இருக்காது. மழைக்கும் ஏசி போட தான் ஓடும் வண்டி. அப்படியே முன்னாடி ஓடாது வண்டி. ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே போய் போய்க்கொண்டிருக்கோம்? அவிசாவளி எம்பிலிப்பிட்டி. என்ன அவிசாவளின்றீங்க அப்புறம் எம்பிலிப்பிட்டின்றீங்க? அவிசாவளியால் எம்பிலிப்பிட்டி போகிறோம். அவிசாவளியால் எம்பிலிப்பிட்டிக்கு போகிறோம். வாய் படிவா கிடையாது. திடீர்னு வீடியோவில் வாய் கேட்க பஸ்ஸா ஹாய் பஸ்ஸா ஹாய் ஹாய் பஸ்ஸா பேசானீங்களே. ஓகே அப்போ நாங்கள் வந்துட்டு அப்படி தோட்டத்தில் நிறாக்கடி பிடிக்கணும். நாங்கள் அப்படியே பொழுது போகிறோம். திடீர்னு வந்துட்டு அதுக்கப்புறம் அவிசாவிலேருந்து பிடிப்பிட்டியாக போகிறோம். ஓகே நானும் பயமாக இருந்து போய் கொண்டிருக்கோம். பின்னாலே வந்து ஆக்கள் இருக்கிறோம். சாப்பாடு டைம் வந்துட்டு பசியும் வந்துட்டு அல்சர்காரன் மருந்து பிடிக்க அல்சர் இல்லாதாக்கள் இந்தால இருந்து பிஸ்கெட் சாப்பிடணும் இருக்கிறேன். ஓகே சாப்பாடு கடை வந்து சாப்பிடலாம். இப்போ இருந்து டைம் இருக்குது. இன்றைக்கு வந்து திங்கக்கிழமை வந்துட்டு மஞ்சள் சாப்பிடல. இன்னைக்கு கடைசி பங்குனி திங்கள். அடுத்த மழை காலம் வந்து இப்போ நாங்கள் போய்கொண்டிருக்கோம். வாயின் டிரைவிங் பாருங்க. மழை காலம் மழை வந்துட்டோம்னா ஃபாஸ்ட்டாக வர்றேன். இது என்ன பாய் அது? இவ்வளோ தைலி அன்னைக்கு தெரியாதா மட்டும் தைலியே இது தைல இல்லைவா? இது கொடியாக கிடைக்காது. கொடி கொடி தைல பிடிக்கிறது. நீங்கள் போய் தைல எம்பிக்கிறோம். எங்கே பாய் விலை கூட தீவிலைக்கு கொடுக்குறது? அது நூறலி போனோம்.
இருக்கு. எங்கள் இடத்துல வந்துட்டு சரியான வெயில், இங்கே வந்துட்டு சரியான மழை. பாய் வந்து ஒத்த கையை வந்து சுழட்டுறாரு காரு. பாய்க்கு வீடு ரிமோட் கார் ஒரு மேலே விளையாட்டுக்கார மாதிரி விளையாட்டுக்காக தான் கிடக்கு. கடும் மழை. அவசரம் வேண்டாம், சரக்கும் சரக்கும் டயர் போடுதானே டயர் முண்டேறாம போதுருக்காங்க. முண்டாயிரம் இருந்தா போதும். என்ன டயர் வந்து அண்ணா பயப்படாதீங்க, ஆள தெரியல பின்னால. வா என்ன பண்ணல லஞ்சு வீடியோ நல்லா கிடாது. நல்லா தானே புறாக்கள் ஓட்டேங்க. பாய் இந்த மூளைக்கு நிற்கிறார் பாய், 2 பிள்ளைங்க. காதல் ஜோடி. இவங்க ஓகே நாங்கள் வந்துட்டோம். இப்போ மிளகாட்டு வந்துட்டு சாப்பிட்றாங்க ஒன்று வந்தாச்சு. என்ன சாப்பாடு எடுத்து வச்சிங்க? வெஜிடேரியன். ஏன் வெஜிடேபிள்? இன்னைக்கு வெஜிடேரியன். அங்கால பக்கத்துல இப்போ மீன் இல்லையோ? ஓகே, நானுமே வந்து எடுத்துட்டு கீரையா இல்லை மச்சமல் இருக்காது. பொஸ்ஸா தான் எங்களோட வந்தார். பொஸ்ஸா சாப்பிடுங்க. பொஸ்ஸா வந்துட்டு சிக்கனு. ஓகே, நாங்கள் வந்து இங்கே வந்துட்டு மிஞ்சால ரொட்டி சாப்பிடுவோம். ஓகே, நாங்களுக்கு வந்துட்டு ஜோக்கெட், அதாவது வந்து கத்தாழை ஜோக்கெட் சாப்பிட்றோமே. கத்தாழை அப்படியே இருக்கு பாய். இங்கே வாங்க உள்ளுக்குள்ள ஜெலி ஜெலி. ஜெலி கத்தாழை முழுசா இருக்கு. விலகு என்ன பறக்கணும். நல்லா இருக்கா பாய்? சாப்பிடேக்கா பாடி வெத்தாத என்ன பாய்? வாங்க, என்ன ரசிச்சு ருசி சாப்பிட்றாரு. நீங்கள் சாப்பிடலையே? என்ன அப்படி என்ன டேஸ்ட் ஆகுது? கத்தாழை இந்த மனமே இல்லை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கல. பையா கொடுங்க, அவதான் சார் ஓடுவீங்க. ஜெலி ஜெலி இது நல்லா இந்த 2 பேச பாருங்க. புத்தர் என்ன பெரிய புத்தர் நிறையா இல்லையா? ஏன் இப்போ இவ்வளோ பெருசாங்களா? ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மலையை பாருங்க. மலையில் வந்துட்டு முகில் என்ன சூழ்ந்து இருக்குன்னு பாருங்க. என்னென்ன தண்ணியை இது துடைங்க கண்ணாடி இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. மெல்ல ஃபுல்லாக முகில் கூட்டம் தானே. ஏன் பாய் இப்படி இருக்குது? போய் இது மழை மழைக்காண்டியோ முகில் அந்த மலையோட சேர்ந்து வந்துட்டு முகில் எல்லாம் பாருங்க வித்தியாசமாக கிடக்குன்னு சார். இஞ்சி பாருங்க புட்டு போகிற லெவலில் இருக்கு. இஞ்சி பாருங்க கொட்டா ஊர்லேயே மலையை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்படி முட்டுது மலையிலன்னு கொட்டா ஊர்ல.
வந்தாச்சுண்டா, கொழும்புலேருந்து வந்தாச்சு. இப்போ தம்பியை என் கூட்டிக்கொண்டு நான் இப்போ எங்கே போகிறேன்னு சொல்லி யோசிப்பீங்க. இப்போ வந்துட்டு இந்த வாகனம் தான் வந்து எடுத்துகிட்டு வந்த நாங்கள் ஒரு ஸ்டிங்ரே கார் ஒன்று எடுத்துகிட்டு வந்த நாங்கள். அந்த காருக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சர்வீஸ் போடணும் என்ன, அதாவது வந்துட்டு ஃபுல் சர்வீஸும் போட்டு சின்ன ஒரு வேலை கிடக்கு அதையும் வந்து முடிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து நாங்கள் கார்களை வந்துட்டு கொடுக்குறோம். நாங்கள் அந்த வகையில் வந்துட்டு இப்போ நாங்கள் சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய் கொண்டிருக்கோம். அப்போ நான் வந்த உடனே வந்துட்டு உண்மையுமே சரியான டயர்ட். அப்போ அப்படி இயலாது உடம்பு நிலைமை எல்லாம் அப்படி. இப்போ கூட நான் எழும்பி விட நான் காலை உடனே வந்துட்டு சர்வீஸ் போடணும்னு சொல்லி என்ன சொன்னால் நாங்கள் இப்போ சர்வீஸ் வந்துட்டு வந்த உடனே போட மாட்டோம், சர்வீஸ் வந்துட்டு வந்த உடனே போட மாட்டோம். உண்மைக்கு வந்துட்டு காரில் எந்த விதமான வேலையும் இல்லை. அதால் வந்து கராச்சியிலுக்கு கொண்டு வரது இல்லை. நாங்கள் வந்த உடனே அப்படியே எடுத்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மேற்கு வேணும்னு சொன்னால் ஒரு வேலையும் நாங்கள் செய்ய தேவையில்லை. கார் அவ்வளோ நீட்டாக தான் வந்து கார் நிற்கிது. வந்த வகையில் வந்து ஸ்டிங்ரே கார் வந்து நிற்கிறீங்க, நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு வந்து இந்த காரை வந்து பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ஒரு விலையில் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து நிற்கிது. உண்மைக்குமே ஃபர்ஸ்ட் ஓனர் கார் உண்டு, நல்ல விலையில் நிற்கிது. இதை தான் நாங்கள் வந்து விற்பனை செய்ய போகிறோம். விற்பனை செய்கிறாக்காண்டி தான் வந்து இந்த வீடியோ வந்து பதிவு செய்கிறோம். அதாவது வந்து இப்போ நான் சர்வீஸ் ஸ்டேஷன் போகிறேன், சர்வீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு இந்த காருக்கு வந்துட்டு சர்வீஸ் எல்லாம் போட்டுட்டு உண்மைக்கு வந்து லுக்காக நம்ம பிள்ளைலாம் விட்டு வேறு லெவலில் அப்படியே லுக்காக இருக்கேன்டா, லுக்காக இருக்குது, பார்க்கவும் வந்து வேறு லெவலில் இருக்குது. என்னண்டு வடிவாமல் இருக்குது, நல்லா நீட்டாக இருக்குது பார்க்கவும். இப்போ அதான் வந்து நான் வீடியோ வந்து பெருசாக உங்களுக்கு கொழும்புல காட்டியிருக்க மாட்டேன், டைம் இல்லை. நான் தான் வந்து சில டைமில் வந்து கார்களை ஓடுற மாதிரி ரோடேக்கு வந்துட்டு டைம் வந்து வராது என்ன, அதால் வந்து பெருசாக நாங்கள் வீடியோ வந்து பதிவு செய்யலாம். தம்பி வந்துட்டு இப்போ நான் சர்வீஸ் ஸ்டேஷன் போகணும்னு சொல்ல அண்ணா நானும் வரப்போறேன் தம்பி என்ன ஏசி பிடிச்சிடா வேணும் வீட்டை நிற்கல. தம்பிக்கு வந்து சரியான ஓகே ஆகிடாக்காம அங்கே வந்தாலும் அந்த ஏசி ரூம் கொஞ்சம் நேரம் இருக்கலாம்னு சொல்லி போட்டு அதோட வந்து தம்பிக்குமே அந்த கார்கள் சர்வீஸ் போடுறது, கார்கள் திருத்துறது, கார்கள் ஓடுறதுன்னு சொன்னால் சரியான விருப்பம் வேண்டாம், சரியான விருப்பம் உண்டு. அப்போ அதோட வந்து தம்பியுமே கூட்டினா தம்பி எங்களை கேட்டுனா அண்ணன் என்ன கேட்டுனா அண்ணா நீ ஒவ்வொரு நாளும் குழம்புக்கெல்லாம் போறேடான்னா எப்படாண்ணா எங்களுக்கு காரம் இருக்கப்பேன்னு சொல்லி அப்போ தம்பிக்கு இல்லாமல் விளங்க அதெல்லாம் காரண்ட விலைக்கும் நாங்கள் சாப்பிட்ற விலைக்கும் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும் நாங்கள் என் தம்பி, ஒவ்வொரு நாளும் சாப்பிடணும் இல்லை சாப்பிட்டுட்டு என்னத்தில் காரம் இருக்கிறது அப்போ கேட்கக்கூடாது இல்லை. ஓகே அப்போ வந்துட்டு தம்பியும் கேட்க ஒரு காலம் வந்துட்டு நாங்கள் எடுப்போம் என்ன காலம் எடுப்போம் ஸ்டிங்ரே அப்படி BMW இல்லை வேணே BMW வந்து நானும் தம்பியும் எடுப்போம் ஒரு நேரம். அதுக்கு நீ என்ன செய்யணும்னா ஒரு நாளும் நீ மேசம் வேலையை போகணும். ஓகே அதுக்காண்டி நீ என்ன செய்யணும்னு சொன்னால் நீ நல்லா படித்து ஒரு டாக்டர் இல்லாட்டி லோயர் அப்படி ஒரு வேலையில் வருவணும். வந்தால் தான் நான் மாதம் வர சம்பளத்தில் கொஞ்சம் இந்த காரை கட்டி நாங்கள் வந்துட்டு கார் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சரியா அப்போ நீ அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு நீ என்ன செய்யணும் நல்லா டாக்டர் ஆகக்கூடாது, நல்லா படித்து தான் டாக்டர் ஆகணும். சரி அப்போ தான் வந்து நீ நேர்மையாக தொழில் செஞ்சு நீ நிறைய ஆப்ரேஷன்லாம் செஞ்சு உனக்கு சம்பளம் பெறும். சம்பளம் பாரதில் வந்துட்டு நீ எங்களையும் குடும்பத்தையும் பார்த்து காரம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமே. இப்போ எனக்கு இப்போ நான் டாக்டர் ஆகிட்டேன்னு வையன் கதையை கேள, நீ டாக்டர் ஆகிட்டேன்னு வையன். இப்போ நான் வந்துட்டு உனக்கு உன்னோட ஆஸ்பத்திரிக்கு வர மறந்துருக்குறாங்க, அதுக்கு தான் எனக்கு காசு இருப்பியோ சொல்றா தொழிலண்டா அண்ணா இல்லையடா, அண்ணா டாக்டர் ஆக்கினவன் நீ படிச்சா படிக்கிறாக்கா உதவி செஞ்ச உனக்கு பாதி மறக்கிற இல்லாத இப்ப மறக்கிறேன்னு எங்க குடும்பத்தை பார்ப்பேன் நீ பிடிபட்டான் கல்லன் பாத்தி ஏடாம்பி என்ன நீ குடும்பத்தை பார்ப்பேன். சரி அப்போ தம்பி வந்து டாக்டர் ஆக போகிறோம், அதுவும் வந்து BMW கார் எடுக்கிறாக்காண்டி வந்து டாக்டர் ஆக போகிறான். இப்போ நாங்கள் வந்துட்டு போய் கொண்டிருக்கோம், அதாவது வந்துட்டு வெள்ளைக்கிட்ட வந்து போய் கொண்டிருக்கோம். அப்படி வேறு நோட் லிமிட்னு சொல்லி அந்த போட் போட்டிருக்கு வெள்ளை பெண்டில் வந்துட்டு அதை தாண்டி போனால் அப்படியே வந்து இங்கால பார்த்தா தெரியும். இங்கால வந்துட்டு அதாவது இங்கே என்ன கிடக்குன்னு சொன்னால் என்ன பீச்சுடா இது, என்ன பீச் இது அப்போ என்ன பீச்சடா ஓகே என்னடா ஓகே இங்கே வேணாம் நாங்கள் போய் கொண்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் வாங்கலாம் காலை வெள்ளனை வந்துட்டு வேலைக்கு போய் கொண்டிருக்கோம். நேரம் சரியாக வந்துட்டு 7:55. இப்போ தம்பி இன்றைக்கு நீ வாராடாம்பி எப்படியும் 3 மணி ஆகும் நாங்கள் வீட்டை வேறு. நான் சும்மா சொல்கிறேன் உனக்கு கூட்டின்னு போகிறாக்காண்டி சரி இல்லை நீ அழுவே இல்லை பிறகு வேலைக்கு வர வேண்டியதை வார ஒரு அழுவே ஆண்டு போட்டு தான் நாங்கள் சொன்னான் பக்கண்டு வந்துடலாம்.
இது வந்து நல்ல ஒரு கார் என்ன, அதாவது நாங்கள் ட்ரெக் மாறினா கொண்டா வந்து அழக மாட்டேங்க பாருங்க. அப்படி பார்த்தீங்களா, இப்போ நாங்கள் வேறு இதாவது வந்துட்டு மற்ற வீட்டை நாங்கள் போகிறோம், எங்கென்ன வீட்டை போய் கொண்டு வந்துட்டு நித்திர தூக்கத்தில் வந்துட்டு மற்ற வீட்டை போகிறோம்னு சொன்னால் அழக மாட்டேங்க வேணும் அடிக்கும். இதுதான் டியூ. இப்போ வந்து புது மாடல் பைக் கொண்டு போகுது பாருங்க, 16 லட்சம் ரூபா. பைக் எப்படியுமே நல்லா அடிக்கிறேன். அதோட வந்துட்டு ஆட்டோ பிரேக்லாம் இருக்கேன் கிட்ட வாகனத்தை கிட்ட இங்கே போகணும் என்ன செய்யும். சரி, இப்போ வந்துட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லோ, வெள்ளிக்கிழமை நாள் வந்துட்டு நாங்கள் கோயிலுக்குமே வந்து போகணும் இல்லை. அப்படி இதை பிடி பார்ப்போம் வீடியோ அப்படியே. ஓகே, இங்கே பாருங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமை அன்றைக்கு எங்கே எப்படிக்கிட்ட போகணும். வெள்ளிக்கிழமை அன்றைக்கு வந்துட்டு வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே வந்து நாங்கள் கோயிலுக்கு போகிறது இல்லாமல் அப்போ வந்துட்டு வெள்ளையக்கிட்ட வந்துட்டு எப்போவுமே இறங்கித்தான் போகணும்னு சொல்லி அம்மா சொல்லியிருந்தோம். என்னென்னு சொன்னால் வெள்ளை கோயிலுக்கிட்ட வந்துட்டு கண்டிப்பாக வந்து நிற்கணுமான்னு சொல்லி அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் வெள்ளையக்கிட்ட போயிட்டோம். அதாவது இன்னும் ஒரு 800 மீட்டர் கிட்ட கிடக்குது. நீங்களும் பாதுகாப்புக்கும் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களோட உறவுகள், அதாவது வந்து உங்களோட உறவுகளுக்கு யாராச்சும் கார் தேவைனாலும் உங்களுக்கு கூட தொடர்பு கொள்ளுங்க. அதோட வந்துட்டு உங்களுக்கு எதுவும் கார் தேவைனாலுமே வந்து நீங்கள் எங்களோட தொடர்பு கொண்டு வந்து நல்ல ஒரு வீடியோ வந்து எடுத்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். உண்மையுமே அன்றைக்கு ஒரு அண்ணா வந்துட்டு எங்கள்கிட்ட வந்து ஒரு கார் வந்து பார்த்துட்டு வந்துட்டு எங்கள்கிட்ட கார் கொஞ்சம் வந்து விலையாக இருக்குன்னு சொல்லி போட்டு வேறு இடத்துல வந்து கொஞ்சம் மலிவாக இருக்குன்னு போட்டு எடுத்தா இன்றைக்கு நான் கராச்சி கொண்டு போன இடத்துல அந்த அண்ணா வந்துட்டு அந்த எடுத்த காரை வந்து ஃபுல்லாக பிரித்து வந்து விட்டு கிடக்கேன்னு சொன்னால் அது இன்ஜினில் கொஞ்சம் பிரச்சனையாமன்னு சொல்லி நான் சொன்னேன்னா எங்களை நீங்கள் நம்பி எடுத்து இந்த வேலையும் செய்ய தேவையில்லைன்ட்டு யார்கிட்டயோ போய் ஏமாந்துப்பட்டு அந்த காசெல்லாம் கொடுத்து செஞ்சிருக்கிறோம். இப்போ வந்துட்டு நாங்கள் சொன்ன வாகனத்தின் விலையை விட வந்துட்டு அவருக்கு டபுள் பண்ணங்க வந்துட்டு சிலவு வந்து போயிட்டுது. அதெல்லாம் சொல்கிறது ஒருக்கா நாங்கள் சொல்கிறதையும் நம்புங்கன்னு சொல்லி எனக்கு ஓகே. வெளில வந்துட்டு 2 விட்டு காடு பையில. இப்போ காலை உடனே வந்துட்டு வேலையை போகிற எல்லாருமே வந்துட்டு இங்கே கும்பிட்டு தான் வந்து போவினோம். என் சுனமே வந்து வெள்ளையன்ற ஒரு நல்ல ஒரு கடவுள் அம்போவைக்கு வந்துட்டு கும்பிட்டு தான் போகணும்னு சொல்லியிருந்தேன். படாமல் அப்படி பார்ப்போம் கோயிலே தான். அண்ணா கோயில் கும்பிட போகிறேன். எனக்கு கும்பிட்டு காலை தண்ணி ஊத்துரு காலக்காடு உண்டு காலை வாகும் பாய். நான் கும்பிட்டுட்டேன், ஃபோனை பிடிச்சி வச்சுக்கொண்டு. இந்த பொட்டோ வை வள்ளிக்கண்ணாத்து பொட்டோவில் வை. இப்போ திருநூறு கொண்டு வரைங்க காரங்கள் வா கொஞ்சம் எடுத்துனா திருநூறு. போதிய பஸ் கூட வந்து நின்று தான் போகும். ஐயா அந்த ஒவ்வொரு நாளுமே வந்து நிற்காது தெரியுமா. ஓகேங்களா, இதான் வந்து நாங்கள் வந்த கார். என்ன சரி பொட்டு வைடா, கண்ணாடியில் வை ஆ வை. ரைட், ஆட்டையாக இருந்தாலும் அங்கே நம்ம தான் பார்த்துக்கொள்ளணும் வேணே. ரைட்டு காணும் சிலுக்கு பூசி விடும் அவ்வளோக்கு. அப்போ என் கழுவா போயிருந்தான்னு பார்ப்போம்பா. தெரிஞ்சாலும் வந்து ஃபுல்லாக பழக்கடை அடைஞ்சுவாங்க. பழக்கடைகள் வந்து தெரிஞ்சு போகிறாங்க. தூக்காவடிலாம் வந்து பாருங்க பொட்டுலாம் வச்சு போட்டு வாரானே தம்பி வந்து பொட்டுலாம் வச்சுட்டு வரான்னு. பொட்டு வந்து இல்லை வடிவாக கிடக்கு. சின்ன பொட்டேன்டா வச்ச நீ காச்சாத்து இந்தா அப்படி போட்டு பெருசாக கிடக்கு இந்த அப்படி. ஓகே அப்படி நாங்கள் வந்துட்டோம். வந்துட்டு வேலை போடா கிட்ட வந்து வேலை உண்மைக்கு நாங்கள் இப்போ வேலை பூராக்கான காரணம் என்னன்னு யோசிப்பீங்கள். 8 மணிக்கு அதாவது கராச்சி திறக்கிறாக்கு முன்னமே போகிறோம். என்னென்னா எப்படி வந்துட்டு வெள்ளிக்கிழமை எனக்கு அப்படி சேஸ் போடுறாங்க வந்து நிறைய பேர் வந்து நிற்பேன் தெரியும். நின்றா நாங்கள் வந்துட்டு முன்னுக்கே ஒன்று போட்டோம்னு சொன்னால் எங்களை தான் வந்து ஃபஸ்ட்டாக போட்டுட்டு விடுவாங்க. அதாவது நேரம் கொஞ்சம் மிச்சமாகும். அதாவது நாங்கள் 1 மணி அப்படி போனோம்னு தான் வீட்டை வரைக்கும் வந்துட்டு 6-7 மணியே ஆகும். அந்த வகையில் நாங்கள் வேலையை போட்டு போனோம். எங்களை தான் வந்து எல்லாம் பண்ணி கொடுத்தான். இப்போ நானும் தம்பி வந்து காலை உடனே விளக்கிட்டு போட்டு வந்தாங்களே.
இந்த காரில் ஓட்டு எல்லாரும் பாருங்க ரோட்ல இல்ல இந்த வேலைக்கு வர எல்லாருமே நின்று கும்பிட்டு தான் போவேன் அந்த கோயில்ல காலமா வேலைக்கு அதாவது வந்துட்டு காலமேலேருந்து யாழ்ப்பாணம் ரோட்லேருந்து வர எல்லாருமே வந்துட்டு அதான் பருத்து ரோட்லேருந்து வர எல்லாருமே இந்த கோயிலில் நின்று கும்பிட்டு தான் போயினோம் அது வந்து வேலைக்காரர் சேவக்காரர் தெரியாது ஆனால் பெரிய பெரிய வாகனங்கள் அதாவது வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு இப்போ ஒரு ஆள் வேலைக்கு ஏற்றினு போகிறோம்னு சொன்னால் பஸ்ஸில் இருக்கிற எல்லாருமே நிப்பாட்டி போட்டு அந்த பஸ் டிரைவர் வந்து அங்கே கும்பிட்டு போட்டு தான் போவார் ஏன்னா அப்படி ஒரு புனிதமான கோயில் உண்டு சரி ஓகே இப்போ நாங்கள் வந்துட்டு கணக்கு காய்ச்சி கொள்ளலாம் இப்போ நாங்கள் வெள்ளை கிட்ட வந்துட்டோம் இன்னும் வந்துட்டு அங்கால போயிட்டு அங்கே பாருங்க அப்படி வெள்ளை கிட்ட வந்தாச்சுன்னு மறக்காம நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் ரெண்டில் விடாம இப்படியே இந்த வீடியோ பார்க்குறீங்களா இருந்தால் இந்த வீடியோவில் வந்து பாருங்க வரப்பு அதாவது வந்துட்டு வரப்புயர நீர் உயரம்னு சொல்லி ஒன்று இருக்கு பாருங்க போட்டில் வந்துட்டு வரப்புயர நீர் உயரம்னு சொல்லிக்கிட்டாங்க இதுன்ற அர்த்தம் என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வந்து நானும் யோசிக்கிறேன் எனக்கு இதில் விளக்கம் கொஞ்சம் தெரியும் ஆனால் அது சரியா பிள்ளையோ தெரியல இப்போ நான் வள்ளையக்கிட்ட வந்துட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சொன்னாங்களுக்கு கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கும் தெரிஞ்ச உள்ள தான் வேணும் அடிக்கடி வராங்க இந்த ரோட்டால தண்ணி இழுப்பாங்க கொஞ்சம் எனக்கு இன்னும் இந்த வரப்புயர் தண்ணி இதுன்னு பண்ணால் மழை தண்ணி உயர வந்துட்டு தண்ணி வேந்து கொண்டு போகும் பிறகு வந்துட்டு அதாவது தண்ணி குறைஞ்சுட்டு போக தண்ணி உயரும் போலோட அதான் அர்த்தம் போலோட அஞ்சில் சரி இங்கே பாங்க நல்ல பாலத்துக்கிட்ட வந்துட்டு அந்த பாலம் வந்து இப்போ தான் வந்து இந்த ஜம்மிங் ரோட் மாதிரி போட்டவங்க அது போட்டாப்புல வந்துட்டு நிறைய ஆக்சிடென்ட் எல்லாம் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அதாவது முதலெல்லாம் ஸ்பீடாக போகும் அப்படியே இப்போ வந்து ஸ்பீடாக போயிட்டு இதெல்லாம் போகலாம் சரி என்ன இப்போ நாங்கள் வந்துட்டு அங்கால போயிட்டு நம்ம சொல்லி பார்ப்போம்